இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா Google Apps என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படினு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த Google Apps அப்டேட் சீரிஸ்ல வந்து நிறைய வீடியோ வந்து போட்டுருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ Google Appsக்கு ரீசெண்டா என்ன அப்டேட் வந்திருக்கு சோ பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளோட லோகோ வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சைடு பை சைடு வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஐகான், இது வந்து பாத்தீங்கன்னா நியூ ஐகான். சோ நியூல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கிரேடியன்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கு. அது பார்க்க நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் Google Dialogக்கு நமக்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்து வர போகுது. இந்த அப்டேட் இப்போதைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் ரிலீஸ் ஆக கிடையாது. இது அவங்க கூகுளே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம லீக் தான் வந்து கிடைச்சிருக்கு. இந்த லீக்கான இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பழைய Google Dialog வந்து தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க இந்த லுக் எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த காலிங் வருது. அப்ப அட்டெண்ட் பண்றது ரிஜெக்ட் பண்றது எல்லாமே நமக்கு வந்து iOS ஸ்டைல், நமக்கு அது ஆப்பிள் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம கால் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கூட நல்லா கர்வ் பண்ணி கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட டயலரே பிடிக்காது. சோ காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது கால் ரெக்கார்ட் பண்ணும்போது அனௌன்ஸ்மென்ட் பண்ணோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் தரப்புல இது சால்வும் பண்ண மாட்டாங்க. அது அப்படிதான் இருக்கும். நம்ம வேணும்னா வந்து தேர்ட் பார்ட்டியான ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த புது கூகுள் டயலர் லுக் வந்து பார்க்க நல்லாவே இருக்கு. இது எப்போ வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஆல்ரெடி நமக்கு Android 16 ஸ்டேபிள் ரிலீஸ் ஆயிருச்சு. பட் அதை நம்ம பார்க்க முடியல. பட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் யூடியூப் நம்மளால ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. யூடியூப்ல தான் வீடியோ வந்து ப்ளே பண்றோம். அப்ப ப்ளே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன மினி விண்டோ மாதிரி வந்து வந்துரும். இப்போ நமக்கு அந்த மினி விண்டோல வந்து பாருங்க நமக்கு மேல வந்துட்டு பாஸ், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றது வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த பாஸ் பண்றது, ப்ரீவியஸ் போறது, நெக்ஸ்ட் போறது எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ரீடிசைன் வந்து பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. அப்படி நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பெருசு பண்றது, சின்னது எல்லாமே பண்ணிக்க முடியும். இன்னொரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம சின்னதா வந்து போய் மினிமைஸ் ஆயிரும். தென் திரும்பி அந்த ஆரோ பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லா வந்து ப்ளே ஆகும். இந்த மாதிரி நம்ம யூடியூப்ல சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் வந்து பார்த்தா கொஞ்சம் லாஸ்ட் வந்தோம் அப்படின்னா யூ மே லைக் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு கீழே நமக்கு ஒரு சின்ன சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. என்னென்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரிலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சர்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குயிக் ஷேர் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. அந்த குயிக் ஷேர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்ட், டிவைஸ் நேம்னு இருக்கும். இப்போ நம்ம கீழே வந்து பாருங்க புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து வரப்போகுது. இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த குயிக் ஷேர் எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை, ப்ளூடூத் ரெண்டுமே கனெக்ட் ஆகி நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சம்டைம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம கட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுக்கும். அதுக்கு வேண்டி இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபீச்சர் இப்போ டெஸ்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஒன் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் எல்லாத்துக்கும் பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த குயிக் ஷேரோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போறாங்க. அதுக்கான அப்டேட் வந்து Android 16 வரும்போதே பார்த்துருந்தோம். ஸோ Android 16ல வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷேருக்கு தனி டேப் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து இருக்கும். நம்ம டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டன் செலக்ட் பண்ணி நமக்கு என்ன ஃபைல் வேணுமோ சென்ட் பண்ணிக்க முடியும். ரிசீவ் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அந்த காலத்தில் வந்து இப்போ ஷேரிட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிட் டேப் ஓப்பன் பண்ணி சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளால வந்து குயிக் ஷேர் வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் Gemini AI ல நம்மளால ரெண்டு சேஞ்ச் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Gemini AI ஓப்பன் பண்ணிட்டோம். நமக்கு லைவ் போகணும் அப்படின்னா கீழே நமக்கு அந்த லைவ் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ லைவ் ஆப்ஷன் வந்து போகும். இனிமேல் அப்படி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஜெமினியோட ஹோம் ஸ்க்ரீனில் ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜெமினியோட லைவ் வந்து போகும். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமினியோட விஜிட்லேயும் வந்து ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஜெமினியை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஜெமினியோட விஜிட்டை வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிவைஸில் விஜிட் பேஜ் போனீங்க அப்படின்னா ஜெமினி வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச மாதிரி வந்து கஸ்டமைஸ் ரீசைஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதோட லுக்கும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம வைக்கும்போது வந்து டேரக்டா நம்ம சிங்கிள் கிளிக் பண்ணும்போதே நம்மளால ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அடிக்கடி ஜெமினி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் விஜிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரக்டா வந்து சர்ச் பண்ணுறது பண்ணிக்க முடியும். லைவ் போகிறது எல்லாமே டேரக்டா இங்கே சிங்கிள் கிளிக்லேயே வந்து போய்க்க முடியும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் கூகுளோட விஜிட் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் நம்ம எல்லாரும் இந்த கூகுளோட விஜிட் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து பாருங்க அதை சுற்றி நமக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்டர் பார்டர் லைன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நம்ம பிளைனாக பார்த்துட்டு இப்போ அந்த அவுட்டரில் ஒரு லைன் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த கூகுள் விஜிட் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அந்த கூகுள் ஆப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல உங்க ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டும். அங்க செட்டிங்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கஸ்டமைஸ் சர்ச் விஜிட் அப்படின்னு இருக்கும். அங்க உங்களுக்கு லைட், டார்க், டிவைஸ், கஸ்டம் அப்படின்னு இருக்கும். நீங்க வச்சிருக்க வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களால வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரன்சி நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆயிரும். இப்போ லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் கீழே நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட்கட்ல உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சாங் சர்ச் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல எங்க சாங் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது என்ன சாங் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கான விஜிட் தான் இது. ஓகே, சர்ச் விஜிட் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ளே ஸ்டோரில் நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. மேலே ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதுக்கு பக்கத்தில் நம்ம சின்ன ஒரு டிக் மார்க் மாதிரி வந்துருக்கு. அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணமோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. நம்ம டேரெக்டாக இங்கிருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கான சேஞ்சஸ் இங்கே ப்ளே ஸ்டோரில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூகுள் கீபோர்டு, அங்கேயும் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி பட்டன் வந்து இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த அனிமேஷன் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜிஃப் செலக்ட் பண்ணுறோம், ஸ்டிக்கரு, தென் அதுக்கப்புறம் எமோஜிஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது அனிமேஷன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு எமோஜி வந்து செலக்ட் பண்ணுறோம். அப்போ கீழே வந்து பாருங்கள் ஃப்ளோட்டிங்காக நமக்கு வந்து ஒரு இன்டூ மார்க் வந்து இருக்குது. அதை செலக்ட் பண்ணாமல் இங்கிருந்தே வந்து பார்த்தா எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கூகுள் கீபோர்டில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூகுள் ஆப்ஸ்க்கு என்னென்ன அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த அப்டேட்டில் உங்கள் டிவைஸ்லேயே வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுளோட ஆப்ஸில் அப்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.